ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். நித்தம் ஒரு சிந்தனையில் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அதிகாரம் என்னும் பெயரால் திறமைகளுக்கு தடை போடும் பொழுது நாம் பெற்ற சுதந்திரமும் அடிமையாகிறது. இதனால் இப்படி சொல்கிறேங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா சயின்ஸில் டாப்பருங்க. ஸோ அவனுக்கு சயின்ஸில் கிரியேட்டிவிட்டி ரொம்பவே அதிகம். ஸோ தன்னுடைய கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி சயின்ஸில் ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். நம்ம கண்டுபிடிச்சதை ஸ்டாஃப்ஸுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி காமிச்சு பாராட்டு வாங்கணும்னு நினச்சி தன்னுடைய சயின்ஸ் பீரியடில் சயின்ஸ் டீச்சர்கிட்ட அந்த கண்டுபிடிப்பை கொண்டு போய் காட்டுறான். சயின்ஸ் டீச்சர் அதை வாங்கி பார்த்துட்டு, அதுக்கும் நம்ம சிலபஸும் கொஞ்சமாச்சும் சம்மந்தம் இருக்கா? ஏற்கனவே நான் சிலபஸ் முடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் தேவையில்லாத கொஞ்சம் விஷயங்களை கொண்டு வந்து காமிச்சு என் டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி அவனை திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. அதனால் அந்த இடத்துல ஸ்டாஃப் வந்து தன்னுடைய அதிகாரத்தை தப்பாக பயன்படுத்துறதுனால, அந்த இடத்துல மாணவனுடைய கிரியேட்டிவிட்டி சுத்தமாகவே இல்லாமல் இது மறைஞ்சு போயிடுது. அதனால் நம்ம வந்து மற்றவங்கள விட ஒரு உயர்வான ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்கிறதுக்காண்டி நம்ம கீழே இருக்கவங்களுடைய திறமைகளை குறைச்சி மதிப்பிடுறது ரொம்பவே தப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் ஒரு புதிய சிந்தனையோடு நாளை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.